நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதுரை செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செலவம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செலவம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்போ எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்களை டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளேயே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமாக பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்போ எதுக்குடா 2011 நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸில். இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதானே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்ற, ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எது மதுரை செல்வம் உன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்ன பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா. உன்னைய மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தா பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா கேவலம். உன்னைய பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத. இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமியை திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ? சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வழக்கு உங்கள் மேலே கொடுத்த போது அவங்கள பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது மதுரை செல்வம் வச்சு நீங்கள் 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க. எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரை செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் காவல்துறைக்கிட்ட கொடுத்து, காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து, அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்புக்கு இழுக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள், நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்ருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள், உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே ப்ரெஸ் கிட்ட அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா? அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். சீமான் பார்க்கணும். வணக்கம்.